இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையிலான மோதல்ல ஹெசபுல்லாவினுடைய முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டது இப்ப இந்த விஷயத்துல பெரும் பதற்றத்தையே மத்திய கிழக்கு நாடுகள்ல உருவாக்கி இருக்குது. காரணம், இந்த விஷயத்துல ஈரான் அடுத்தது இனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா நாடுகள் மத்தியிலுமே இருக்குது. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரான் அரசாங்கத்தின் முன்னாடி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன, சோ இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஹெசபுல்லாவினுடைய தலைவரான நசரல்லா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல கொல்லப்பட்டதா ஹெசபுல்லா இயக்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. சோ நசரல்லா மட்டும் இல்லைங்க, ஹெசபுல்லாவினுடைய மற்ற ஜெனரல்ஸ், IRGC-னுடைய டெப்யூட்டி கமாண்டர்னு சொல்லி இன்னும் சிலரும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஹெசபுல்லாவோட டாப் கமாண்டர்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கொண்டுட்டாங்க. இதனால இப்ப ஹெசபுல்லா இயக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் வேக்கம் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. சோ ஹெசபுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கத்திலேயே அடுத்தடுத்த நபர்கள் இந்த பதவிகளுக்கு வர தயாரா தான் இருப்பாங்க. சோ ஆல்ரெடி அதெல்லாம் ரெடியா தான் இருக்கும். கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட இது இப்போதைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. சோ ஷியூரா அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நமக்கு சந்தேகமே தேவையில்லை. ஆனா இப்ப ஹெசபுல்லா மற்றும் ஈரான் இந்த ரெண்டு சைடுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா என்ன பண்ண போறாங்க. சோ இஸ்ரேல் இறங்கி அடிச்சுட்டாங்க. சோ அதற்கு இவங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்ப எல்லார் மனசுலயுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கும். சோ ஹெசபுல்லாவோட டிட்டரன்ஸ் அப்படிங்கறத இப்ப இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா உடைச்சிருக்காங்க. சோ ஹெசபுல்லாவோட டிட்டரன்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே கிடையாதுங்க, ஈரான் அரசாங்கம் தான். சோ ஹெசபுல்லா மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமா ஈரான் அரசாங்கம் தான் இருந்துச்சு. எங்க நம்ம ஹெசபுல்லா மேல தாக்குதல் நடத்தி ஈரான் அரசாங்கம் நமக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு தாக்குதலை நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஹெசபுல்லாவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னே நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல, பின்னாடி இருந்து ஈரான் நமக்கு சப்போர்ட் பண்ணும், தேவையான உதவிகளை செய்யும் அப்படிங்கிறது ஹெசபுல்லாவோட மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ரெண்டு விஷயமுமே இஸ்ரேலினுடைய சமீபத்திய தாக்குதல்களால பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உடைத்து நொறுக்கப்பட்டிருக்குது. சரிப்பா, இஸ்ரேல் அரசாங்கம் எப்படி ஈரான் ஹெசபுல்லாவுக்கு எங்க சப்போர்ட் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. இஸ்மாயில் ஹனேயா விஷயத்துல ஈரான் ஒரு மிகப்பெரிய தவற பண்ணிட்டாங்க. இஸ்மாயில் ஹனேயா விஷயத்துல பாத்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் அப்பயே ரிட்டைலியேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இஸ்ரேலுக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். ஓகே, இவங்களோட ப்ராக்சி போர்சஸோட தலைவர்கள் மேல கை வச்சா நம்ம மேல ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க ஈரான் அரசாங்கம் எதுவுமே பண்ணல. நான் இதா பண்றேன் அதா பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எந்த ஒரு ரிட்டைலியேஷன் அப்படிங்கறதும் ஈரான் சைடுல இருந்து வரவே இல்லை. இதற்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரான பெசக்ஷியானுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தாங்களாம். இந்த மாதிரி நீங்க இப்ப ரிட்டைலியேட் பண்ணாம அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு 2-3 வாரத்துக்குள்ள இஸ்ரேல் ஹமாஸ் போற முடிவுக்கு கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான உரிமைகளை நாங்க மீட்டு கொடுப்போம். சோ நம்ம இதோட இந்த போரையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெசக்ஷியான் கிட்ட பேசியிருக்கிறாங்க. பெசக்ஷியான் பாத்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வரும் பொழுதே நான் அமெரிக்கா கூட எல்லாம் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த மாதிரி போடப்பட்டிருக்கிற பொருளாதார தடைகள்லாம் விலக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாப்படி. சோ அதனால அமெரிக்கா சொன்ன வார்த்தைகளை நம்பி அவரும் போயிட்டு ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்தொல்லா அலி காமினி மேல ஒரு பிரஷரை போட்டிருக்காப்படி. ஏன்னா அயத்தொல்லா அலி காமினியுடைய கைகள்ல தான் IRGC-னுடைய பிடியே இருக்கு. சோ அவர் கொடுக்கிற உத்தரவை தான் IRGC ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எந்த தாக்குதலும் நடத்திடாதீங்க, கொஞ்சம் இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அயத்தொல்லா அலி காமினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். சோ நம்மளே அதை பத்தி தனியா வீடியோ போட்டிருந்தோம். ரஷ்யாவினுடைய உதவியோட ஈரான் அரசாங்கம் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல கூட ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. சோ அதனால அலி காமினியும் ஓகே, இந்த சமயத்துல இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அதை காரணமா வச்சுக்கிட்டே இஸ்ரேல் நம்மளுடைய அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸ் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துவாங்க, சோ நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படி அதுவே இப்ப இவங்களுக்கு வினையா மாறி இருக்குது. சோ இஸ்மாயில் ஹனேயா விஷயத்துல ஈரான் அரசாங்கம் எதுவுமே பண்ணாததுனால இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓகே, நம்ம தைரியமா இறங்கி அடிக்கலாம், ஈரான் கண்டிப்பா நம்ம மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்த மாட்டாங்க, ஏன்னா ஈரான் அரசாங்கம் போர்
வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது அப்படிங்கிறது உறுதியா இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதன் விளைவா ஹெசபுல்லாவினுடைய முக்கிய தலைவர்களை குறி வச்சு தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன கமாண்டர் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் அப்பயுமே ஈரான் பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம சைலண்டாகவே இருந்தாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு கமாண்டராக கொல்ல ஈரான் கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வராததுனால ஆட்டோமேட்டிக்காக எண்டில் நஸ்ரல்லாவையும் குறி வச்சு இஸ்ரேல் அரசாங்கம் தூக்கி இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெசபுல்லாவோட டிட்டரன்ஸ் பாதுகாப்பு எல்லாமே ஈரான் தான். ஸோ ஈரானே எதுவும் பெருசாக கண்டுக்கல அப்படிங்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கு தைரியமாக மாறுது. ஸோ இப்போ ஈரான் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இஸ்மாயில் ஹனியா விஷயத்துல ஈரான் அமைதியா இருந்ததே ஒரு போரை ஏற்படுத்திடக்கூடாது. நமக்கு ஒரு பக்கம் அணு ஆயுதமும் தயாராகுது, இன்னொரு பக்கம் பெசக்ஷியானோட பிரஷரும் இருக்குது அப்படிங்கிறதுனாலதான். ஸோ இப்போ பெசக்ஷியானோட பிரஷர் அப்படிங்கிறது பெருசா மேட்டரா இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா அவர் வந்து ஓரம் கட்டிடுவாங்க. ஆனா அணு ஆயுதம் வந்து கிட்டத்தட்ட அவங்க நெருங்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது ஈரான் அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு சமயத்துல இஸ்ரேல் கூட ஒரு போருக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா தாக்குதல் பதில் தாக்குதல்கள் அப்படிங்கிறதுலாம் சகஜமான விஷயம் இல்லையா? அப்போ இஸ்ரேல் அரசாங்கம் முதல்ல குறி வைக்கிறது ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு கண்ணோட்டமும் இந்த ஒரு விஷயத்துல முன்வைக்கப்படுது. அது என்னன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே க்ளோஸா வந்துட்டாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும். அதனாலதான் ஈரானோட ப்ராக்சி போர்ஸான ஹெசபுல்லா மேல தீவிரமான தாக்குதல்கள் நடத்துறதன் மூலமா ஈரானை ட்ரிகர் பண்ணி விட்டு அதன் மூலமா ஈரானா ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்த வைப்பாங்க. அதற்கு பதில் தாக்குதல் நடத்துறங்கிற பேர்ல ஈரானினுடைய அணு ஆயுத ஆலைகள் குறிவைத்து தாக்கப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் தொடர்ந்து ஈரானோட ரெட் லைன்ஸ் அப்படிங்கிறத இஸ்ரேல் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அவங்களை ட்ரிகர் பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஈவன் இதே விஷயத்த ஈரானினுடைய தற்போதைய அதிபரான பெசக்ஷியான் கூட ஒரு முறை சொல்லியிருந்தார். ஸோ இஸ்ரேல் இப்போ பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான காரணம், அதுவும் குறிப்பாக லெபனான் விஷயத்தில் இஸ்ரேல் அஃபென்சிவாக இருக்கிறதுக்கு காரணமே ஈரானை எப்படியாச்சும் போருக்கு வர வைக்கணும், அதன் மூலமாக ஈரானுக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தா. அப்படி சரிப்பா, அப்போ ஈரான் வந்து போருக்கு போக மாட்டாங்களா, எந்த ஒரு விஷயமும் பண்ணாம அமைதியா இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தாங்க ஈரானுக்கு ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை வருது. சோ கொல்லப்பட்டது சாதாரண கமாண்டர்ஸ், ஜெனரல்ஸ், இந்த மாதிரி கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஹெசபுல்லாவினுடைய தலைவரான நஸ்ரல்லா, ஹமாஸினுடைய தலைவரான இஸ்மாயில் ஹனியா, இவங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணது ஈரான். ஸோ ஈரான் அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நமக்கு உதவிக்கு வரும்னு சொல்லி ஹெசபுல்லா, ஹமாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான் அரசாங்கம் இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட விஷயத்துல அமைதி காத்தது இந்த ப்ராக்சி போர்சஸ்ல இனி அடுத்தடுத்து வரப்போற தலைவர்களுக்கு ஈரான் மேல ஒரு சந்தேக கண்ணை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இப்போ ஈரான் மட்டும் நஸ்ரல்லா விஷயத்துல அமைதியா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்ததா நஸ்ரல்லாவினுடைய பொசிஷனுக்கு வரக்கூடிய நபருக்கு ஈரான் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒண்ணுனா ஈரான் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்லி. ஸோ இதனால அந்த ஒரு நபர் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இவ்வளவு நாள் ஈரான் இருக்கிற பாதுகாப்புனாலதான் ஹெசபுல்லா இயக்கத்தினால கடுமையான முடிவுகளை இஸ்ரேலுக்கு எதிராக தைரியமா எடுக்க முடிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட ஈரானே உதவிக்கு வரல அப்படிங்கும் பொழுது ஹெசபுல்லா இயக்கத்துல இனி அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் அந்த இயக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ இது ஓவராலா அந்த இயக்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சரிவாவே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஈரான் அரசாங்கம் இப்போ அமைதியா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இப்போ ஈரான் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிலேமால மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் ஒரு போரை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதன் விளைவா ஈரானினுடைய அணு ஆயுத கனவுகளுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சரி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தாம அமைதியா இருந்தரலாம்னு சொல்லி நினைச்சா அது ஹெசபுல்லா, ஹவுதிகள் மற்றும் ஹமாஸ் மாதிரியான ப்ராக்சி போர்சஸ்க்கு ஈரான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இது ஈரானோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸையே பெரிய அளவுக்கு குறைச்சிடும். ஈரானோட ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான ப்ராக்சி போர்சஸ் தான். ஸோ அவங்களே ஈரானை வந்து சந்தேக கண் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறுவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இப்போதைக்கு அயத்துல்லா அலி காமினியை மட்டும் சேஃபான லொகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க.
ஸோ ஈரானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ப்ராக்சி ஃபோர்ஸஸ் கூடயும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறத நடத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது சீரியஸாக தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்கணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்களா, இல்லை இஸ்மாயில் ஹனியா விஷயத்தில் அமைதியாக இருந்த மாதிரியே நஸ்ரல்லா விஷயத்திலும் அமைதியாகவே இருந்துருவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.